அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். ஸோ இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான். நாங்கள் அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி வந்து எனக்கு குக் பண்ணுற வேலை கிடையாது. பிகாஸ் என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ குக் பண்ணுற வேலை இல்லைன்னு நம்ம ஜாலியாக இருந்துட முடியாது. அதை மற்ற வேலையெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கும். அது எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் நல்லா தெரியும். என்னடா வெளியில் ஒரு விருந்துக்கு போகிறோமே, சமையல் வேலை இல்லையே, நம்ம அப்பாடான்னு உட்காந்துட முடியாது. ஸோ அன்றைக்கி எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ரூம் க்ளீன் பண்ணுற ஒர்க்லாம் இருந்துச்சு. ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பில்லோ கவர் எல்லாத்தையும் ஆஸ் யூஷுவல் சேஞ்ச் பண்ணி வாஷிங்கில் போடுறது, அந்த வேலையே எனக்கு வந்து சரியாக இருந்துச்சு. அன்றைக்கி ஃப்ரைடே ப்ளஸ் மிலாடி நபி ப்ளஸ் ஓணம் வேறு இல்லையா அன்றைக்கி. ஸோ ரொம்ப பிஸியாக போணுச்சு. ஓணமுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸ்டில் அன்றைக்கி ஃப்ரைடேனாலே எப்போதும் நமக்கு பிஸியாக தானே போகும். அந்த மாதிரி தான் எனக்கும் போணுச்சு. அன்றைக்கி இந்த பிளான்ட்க்கெலாம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 12 o'clock தான் இந்த சாண்ட்விட்சே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஏன்னா அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பசியும் கிடையாது, ரொம்ப லேட்டாக தான் பசிச்சிச்சு. ஸோ ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பார்த்தா அவ்வளோ துணி, ஒரு ட்ரிப்பு துணியை வாஷ் பண்ண போட்டுட்டு மறுபடியும் இருந்த துணி எல்லாத்தையும் நான் வந்து மடிச்சிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா, இவருக்கு தான் வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஃப்ரீயாக இருக்கலாம், லீவ் வீட்டில் வேறு விட்டுட்டாங்க அன்றைக்கி. ஸோ பயங்கர ஹாப்பி சார். நல்லா ஜாலியாக எப்போதும் போல் ஃபோன் நோண்டிக்கிட்டு நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து மாங்குன்னு எல்லா வேலையும் பார்த்துட்ருந்தேன். அவங்க வந்து ஜாலியாக ஹாயாக பார்த்துட்ருக்காங்க. இப்படி இவங்க ஃபோன் பார்த்துட்ருக்கிற டைமில் தான் எனக்கு தோணும், எனக்குன்னு இல்லை மற்ற ஒய்ஃப்க்கெலாம் தோணுதான்னு தெரில, நம்மளும் ஒரு பையனாகவே பிறந்திருக்கலாமே அப்படின்னு எல்லா பொண்ணுங்களுக்கும் தோணும். அது மாதிரி தான் எனக்கும் அன்றைக்கி இருந்துச்சு. நானும் மடித்து வச்ச துணியெல்லாம் எடுத்து ரேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடு கூட்டியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடெல்லாம் கூட்டி முடித்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து துணி வாஷிங்கில் போட்டிருக்கேன், கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க சார் ப்ளீஸ்னு கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைட் நான் வந்து இந்த டிஷ்யூலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன் அந்த பாக்ஸில். ஸோ அரேஞ்செலாம் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் போயிட்டு அகெயின் ரூம்லாம் க்ளீன் பண்ணியாச்சுல்ல. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேலை இருக்கும், ஜும்மாவில். ஸோ குளிக்க போகணும். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் துணி வாஷிங்கில் போட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் வந்து காய வச்சிட்ருந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு வந்து இப்படி தாங்க போச்சு. ஹாஃப் டே துணியை வாஷ் பண்ணுறது, அதை காய போட வைக்கிறது, அப்புறம் மறுபடியும் காய போட வச்சது துணியை மடித்து வைக்கிறது, இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஸ்பீடாக. தென் வாங்கவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க சொன்னதுக்கப்புறம் நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டு தொழுவைக்காக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப அங்கே ரஷ்ஷாக இருக்குன்னொடனே பள்ளியில் வீட்டிலே தொழுதுக்கலான்னு சொன்னாங்க. சரி நானும் என் ஹஸ்பண்டும் கெட் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து தொழுவ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தொழுதெல்லாம் முடிச்சுட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு நாங்கள் கிளம்பி இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிறப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில், சொல்லவே வேணாம். இங்கே வெயில் ஏற்கனவே போட்டு தாக்கிட்டுருக்கு. இதில் அந்த 3 மணி வெயிலுக்கு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அவள் 2 மணிக்கு கூப்பிட்ருந்தா நாங்கள் போகிறது 3 மணிக்கு தான் கிளம்பணும். தொழுதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இல்லையா. 3 மணி வெயிலில் அப்படியே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டுருந்தேன். ரொம்ப இதாக இருக்குன்னு. உண்மையிலே இந்த வெயிலில் வேலை பார்க்குறவங்கலாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, அது சொல்லவே முடியாது அவங்களோட கஷ்டம்லாம். அதுக்கப்புறம் நாங்கள் அவள் வீட்டு சைடு அவள் ஏரியாலே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு, சஃபா மார்க்கெட். ஸோ அங்கே நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், பாப்பா வேறு இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸு அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் அகெயின் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் அவளோட ஏரியா. இங்கேருந்து பார்த்தாலே ஆக்சுவலாக ஒரு பில்டிங் தெரியும், இந்த வீடியோவில் தெரியாது, பட் எனக்கு நேரில் பார்க்குறதுக்கு தெரியும். கொஞ்சம் இந்த பில்டிங்க்கு பின்னாடி தான் போகணும் அவளோட பில்டிங். ஸோ கொஞ்சம் பக்கம்தான், என் வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து போயிடலாம். ஸோ நாங்களும் வந்து அவரோட
அவளோட பில்டிங்க்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொல்லிகிட்டே தான் வந்தேன், அவள் திட்ட போகிறா, லேட்டாக வரோம் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் வந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் கரெக்டாக அந்த ஃப்ளாட் நம்பர் மறக்காமல் வந்து அழைச்சிட்டு வருவாங்க. அன்றைக்கின்னு பார்த்தா அவங்க வந்து திடீர்னு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க, இந்த ஃப்ளாட் நம்பர் தானா இல்லை வேறு நம்பரா அப்படின்னு. இல்லை கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு. அதுக்கப்புறம் கால் பண்ணதுக்கப்புறம் அவங்க டோர் ஓப்பன் பண்ணாங்க. சரி ஓகே கரெக்டான ஃப்ளாட்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு என்னடி இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு அப்படின்னு தான் கேட்டாள். அவளையும் ஓரளவுக்கு சமாதானம் பண்ணி கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லேட்டாக வந்தோம் இல்லையா, வந்தோடனே வந்து அவங்க சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஸ்பெஷலாக வந்து ஃபிஷ்ஷு வந்து செஞ்சுருந்தா, கோகனட் ரைஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கறி செஞ்சுருந்தா. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த கோகனட் மில்க் ரைஸ் அப்புறம் ஃபிஷ் கறியோட காம்போ வந்து ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எப்போ பார்த்தாலும் பிரியாணி அப்படி தானே சாப்பிட்டுருக்கோம், கீ ரைஸ் அப்படி தான் சாப்பிட்றோம். இந்த காம்போ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஊரில் இருக்கும்போது அம்மா வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போ என் ஃப்ரெண்டு கையால் தான் நான் சாப்பிட்றேன். அவள் வந்து ஃபஸ்ட் டைம் வேறு சமைச்சு கொடுத்தாலும் எனக்கு பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் இந்த நெய்பர்ஸ் வந்து அன்றைக்கி மோனம்னு சொல்லிட்டு இந்த மோத்தி லட்டு கொடுத்தாங்கன்னு கொடுத்தா. அந்த லட்டு வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லட்டு. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அப்படியே டிவியில் பிடிச்ச சாங்ஸ்லாம் பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்பவே காமாக பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு அன்றைக்கி டேவே வந்து. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் என் ஃப்ரெண்டோட கையால் சூப்பராக ஒரு இஞ்சி டீ அவள் செம்மையாக போடுவாள். ஸோ அவள் கையால் இஞ்சி டீயை போட்டு நாங்கள் வந்து குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.